ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரீசெண்டாக போன திருச்செந்தூர் ட்ரிப்பை பற்றி. திருச்செந்தூரில் ஆலந்தலைன்னு ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக அது என்னோடய ஆஃபீஸில் உள்ள ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்வைட் பண்ணியிருந்தார், இந்த பிளேஸ்க்கு வாங்க, தங்கியிருந்து கொஞ்சம் சீ ஃபுட்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், சாப்பிட்லாம் அப்படின்னு. அப்புறம் நான் என்னோடய மெயின் ஹாபியே ஃபிஷ்ஷிங் தான். என்னோடய ஃபிஷ்ஷிங் ராடு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்து காரில் கிளம்பி போயிருந்தோம். ஒரு 5 பேர் அங்கே போய்ட்டு ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணோம். எங்களோட டைம் சரியில்லாதனால மீன் எதுவும் எங்களால் பிடிக்க முடியல. பக்கத்துலேயே ஒரு சர்ச்லாம் இருந்துச்சு, சர்ச்லாம் சூப்பராக இருந்துச்சு. போய் நாங்கள் பார்த்தோம். சர்ச்சுக்குள்ளே போனோடனே அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்தது. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் முட்டி போட்டு வேண்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சிலேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு வந்து மணப்பாடுன்னு ஒரு ஏரியாவுக்கு போனோம். அங்கேயும் சர்ச் இருந்துச்சு, பக்கத்துலேயே கடல். ஆக்சுவலாக அந்த மணப்பாடுன்ற சர்ச் பக்கத்தில் தான் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த சிங்கம் படத்தோட ஷூட்டிங் அங்கே எடுத்திருப்பாங்க. சூர்யா ஹன்சிகா வந்து இந்த செயின் ஸ்நாச்சிங் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அங்கே அந்த இடத்துக்கு போனோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சர்ச்சு. அப்புறம் விஷ்ணு விஷாலோட நீர்ப்பறவை மூவி ஷூட்டிங்கும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஆலந்தலையில் எங்கள் ரூம் பக்கத்துலேயே அவங்களுக்கு இந்த ஏலம் விடுற இடம் இருக்குது. மீன் ஃப்ரெஷ்ஷாக போட்லேருந்து ஒவ்வொரு மீனாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போட்லேருந்து இறக்கிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா மீனுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சில மீனுங்கள்லாம் உயிரோட இந்த நண்டு, ராட்டு எல்லாமே உயிரோடு இருந்துச்சு. அவங்க வலையிலேருந்து அவங்க அந்த மீன் எடுக்கிறதெல்லாம் போய் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் அவங்களுக்கு ஊருக்கு தேவையான அந்த மீன், நண்டு, ராட்டு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அங்கே லோக்கலில் அங்கே ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசி அவங்க கொஞ்சம் ரேட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு தேவையான அந்த ஐஸ் பாக்ஸு, ஐஸ்லாம் பக்கத்தில் ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஐஸ்லாம் அந்த பாக்ஸில் வச்சுட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதில் அந்த மீன்லாம் வாங்கின மீனுங்க எல்லாமே பேக்கிங் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கிட்டாங்க. இங்கே வாங்கின மீன் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கத்தில் அமளின்னு ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம், அமளி நகர்னு. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் இன்னும் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் பெரிய பெரிய மீன்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டு இருந்தாங்க போட்டில். இன்னும் நிறையா வெரைட்டிலாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நண்டு, ராட்டு, மீனுங்கள்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக உயிரோடலாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த கனவா அவ்வளோ இருந்தது. எல்லாத்தையுமே வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்த மீனுங்கள்லாம் எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் பெரிய மீன், சில உயிரோடலாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஆலந்தலைக்கு வந்துவிட்டோம் மீன்லாம் வாங்கிட்டு. அப்புறம் இங்கே கடலில் வந்து எங்களுக்கு அந்த போட்டில், சின்ன போட்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்டுங்க. அங்கே இருக்கிற லோக்கல் சப்போர்ட் மூலிமா அவங்க வந்து எங்களை கடலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே போய்ட்டு ஒரு 200 மீட்டர் உள்ளே போயிருப்போம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இந்த அலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் உள்ளே போக கொஞ்சம் அலை ரொம்ப அதிகமாக, ஏர்ஃபோர்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால கொஞ்சம் இதாக எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. அப்புறம் 200 மீட்டரில் போனதில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் யூட்டன் வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். உள்ளே போன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சில பேர் கொஞ்சம் பயம், கொஞ்சம் வாமிட்டிங் சென்சஸ் எல்லாம் இருந்தது. கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாம் இருந்தனால அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் யூட்டன் பண்ணுங்கள் போதும்னு சொல்லிட்டு கரைக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.